இலங்கையின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் வீதி விபத்துக்களை தடுப்பதற்காக போலீசார் சில வேலை திட்டங்களை முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய இந்த காணொளியில் இது தொடர்பான தகவல்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இலங்கையினை பொறுத்தவரையில் வீதி விபத்து என்பது ஒரு பெரிய துயரச் சம்பவமாகவும் தொடர்கதையாகவும் இலங்கையில் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. நாளாந்தம் வெளிவருகின்ற ஊடகங்களில் வீதி விபத்துக்களை பற்றிய அதிகளவான செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெளிவருகின்றன. உண்மையில் இலங்கையின் வீதி விபத்துக்கான முக்கியமான காரணிகள் என்று சொல்லி பார்த்தால் சாரதிகளின் பொறுப்பற்ற தன்மை அல்லது அவர்களுடைய கவனக்குறைவான சாரத்தியம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வாகன விபத்துக்களை தடுப்பதற்காகத்தான் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் போலீசாரால் முக்கியமாக 2 செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. இங்கு முதலாவதாக போலீசாரால் சொல்லப்படுகின்ற விஷயம், வாகனங்களில் சட்ட ரீதியற்ற முறையில் பொருத்தப்பட்டிருக்கின்ற பொருட்களை அகற்றுவது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இலங்கையில் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற அநேகமான வாகனங்களில் சட்டத்துக்கு முரணாகவும் கவனக்கலைப்பானாகவும் தேவையற்ற பொருட்கள் பல வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தேவையற்ற விதத்தில் சில வாகனங்களில் தேவையற்ற விதத்தில் ஒலிகளை எழுப்பக்கூடிய கோன்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இவற்றினை முதலாவதாக அந்த வாகனங்களில் இருந்து அகற்ற வேண்டும் என்பது போலீசாரின் முதலாவது செயற்திட்டமாக சொல்லப்படுகின்றது. இலங்கையில் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற சில பஸ்கள் மற்றும் ஆட்டோக்களை பார்த்தால் கோயில் திருவிழாக்களில், அதிலும் குறிப்பாக சப்புர திருவிழாக்களில் இரவு பவனி வருகின்ற சப்புரத்திற்கு எவ்வாறு மின்குமல்கள் பொருத்தப்பட்டு அந்த சப்புரம் வீதி உலா வருகின்றதோ அதுபோன்றுதான் இலங்கையில் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற சில பஸ்களிலும் ஆட்டோக்களிலும் நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. தேவையற்ற விதத்தில் இவ்வாறு கவனக்கலைப்பினை செய்கின்ற பொருட்கள் இலங்கையில் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற அநேகமான வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இவை அகற்றப்பட வேண்டியவைதான். இவ்வாறு தேவையற்ற விதத்தில் பொருத்தப்படுகின்ற மின்குமிழ்களாலும் ஏனைய வாகன சாரதிகளின் கவனத்தினை சிதற வைக்கக்கூடிய வகையில் பொருத்தப்படுகின்ற கோன்கள் என்பன உண்மையில் இந்த வாகனங்களில் இருந்து அகற்றப்பட வேண்டும். உண்மையில் தேவையற்ற விதத்தில் வாகனங்களில் பொருத்தப்படுகின்ற வண்ணமயமான மின்குமிழ்கள் எதிரில் வருகின்ற வாகன சாரதிக்கு மிகவும் அச்சுறுத்தலாகவும் அவரது சாரத்தியத்திற்கு இடையூறாகவுமே காணப்படுகின்றது. இலங்கையில் இடம்பெற்ற பல விபத்துக்களுக்கு இதுதான் அடிப்படையாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இலங்கையில் இன்னொரு விடயமும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. அதாவது சிவில் உடைகளில் போக்குவரத்து போலீசார் பொது போக்குவரத்துகளில் பயணம் செய்ய இருக்கின்றார்கள். அவ்வாறு பயணம் செய்கின்ற பொழுது முறையற்ற விதத்தில் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமல் வாகனங்களை செலுத்துகின்ற சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட இருக்கின்றது. இந்த திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜனவரி 4ஆம் தேதி தொடக்கம் ஜனவரி 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இது ஒரு பைலட் செயல் திட்டமாக, ஒரு பைலட் புரோகிராமாக இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த காலப்பகுதிகளில் சாரதிகளுக்கு அறிவூட்டுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு எச்சரிக்கையும் வழங்கப்படும் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த காலப்பகுதியில் மக்களுக்கும் வீதி விபத்து தொடர்பான அறிவினை புகட்டுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். ஜனவரி 19ஆம் தேதிக்கு பிற்பாடு தேவையற்ற பொருட்களை வாகனத்தில் பொருத்தி இருக்கின்ற சாரதிகளுக்கும் மற்றும் பொது போக்குவரத்தில் சிவில் உடைகளில் செல்கின்ற போக்குவரத்து போலீசார் சட்டத்துக்கு முரணாக முறையற்ற விதத்தில் வாகனங்களை செலுத்துகின்ற சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆனால் உண்மையில் இவை நல்ல விஷயங்கள் தான். ஆனால் போலீஸ் திணைக்களம் இன்னும் ஒரு விஷயத்தில் அதிகளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய அபிப்பிராயமாக காணப்படுகின்றது. இலங்கையினை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய போலீசார் எப்படிப்பட்டவர்கள் என்று மக்களுக்கு அதிகமாக தெரியும். அதிலும் குறிப்பாக போக்குவரத்து போலீசார்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்பதும் மக்களுக்கு தெரியும். இலங்கையில் அதிகளவு லஞ்ச ஊழலுக்கு பெயர் போன திணைக்களமாக போலீஸ் திணைக்களம் காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக போக்குவரத்து போலீசாரின் நடவடிக்கைகளை பற்றி சொல்லவே தேவையில்லை. எனவே இந்த அடிப்படையில் போலீசார் லஞ்சம் வாங்குவதை தடுப்பதற்கான பொறிமுறை ஒன்றினை அரசாங்கமும் போலீஸ் திணைக்களமும் இணைந்த வகையில் இலங்கையில் நடைமுறைப்படுத்துவது அவசியமானதாகும். அப்பொழுதுதான் போக்குவரத்து விதிகளை மீறுகின்ற சாரதிகள் மீது மிகவும் தீவிரமான, மிகவும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். குறிப்பாக வெளிநாடுகளில் இருப்பது போல
போலீசாரின் ஹெல்மெட்டுகளில் கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். போலீசாரின் நடவடிக்கைகள் ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட இடத்தில் கண்காணிக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது லஞ்ச ஊழல்களை ஓரளவேனும் குறைக்க முடியும். உண்மையில் இலங்கையில் இடம்பெறுகின்ற அநேகமான விபத்துகளுக்கு சாரதிகளுடைய கவனக்குறைவு முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த வாகன விபத்துகளின் பொழுது தனித்து சாரதிகளை மட்டும் குற்றம் சொல்லிவிட முடியாது. சட்டத்தினை நடைமுறைப்படுத்துகின்ற போலீசாரிடமும் பல குற்றச்சாட்டுகளும் பல குறைபாடுகளும் காணப்படுகின்றது. இவ்வாறான பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற பொழுதுதான் இலங்கையினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது உண்மையில் ஒரு பூரணமான திட்டமாகவும் மக்களுக்கு நன்மை பயக்கின்ற ஒரு திட்டமாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.